காட்டுனா அடுத்த ஆதாரம் அம்மனம். ஏசையா அம்மனமானாரு ஒரு பக்கம், கடவுளை அம்மனம் ஆயிட்டாரு. அது அதுக்கு அடுத்து இப்போ வைக்கிறேன். மீகா அதிகாரம் 1 7வது வசனம் 8வது வசனம். கடவுள் சொல்றாரா, அதன் சூபரங்கள் எல்லாம் நுறுக்கப்படும், எல்லாம் பாலாக்குவேன், வேசி பணயத்தினால் சேர்க்கப்பட்டது திரும்ப வேசி பணயமாய் போகும். அதனால கர்த்தராகிய நான் என்ன செய்வேன் தெரியுமா, இதன் நிமித்தம் நான் புலம்பி அலறுவேன், பறி கொடுத்தவனாகவும் அம்மனமாகவும் நடப்பேன். கர்த்தருடைய வேலையா இது? கர்த்தர் அம்மனமா ஓடுவாராம் கடைசியில. அதாவது என்னன்னா, அவர் இது அவுத்தாரு, இவர் இது அவுத்தாரு, நீ அவுத்துருந்தாரு, கடைசியில் இவரே அவுத்துட்டாரு. எப்படின்னு பாருங்க. அப்ப நான் ஓரிகளை போல் ஊளையிட்டு ஆந்தைகளை போல் அலறுவேன். அப்படின்னு ஒரு சத்தம் வந்துச்சுன்னு வைங்களேன், கர்த்தர் வந்துட்டாருப்பா, கொஞ்சம் கம்முன்றுங்கப்பா, அந்த மாதிரி கர்த்தர்ப்பா என்று சொல்லி பயப்பட சொல்றீங்களா? எவ்வளவு பெரிய கேவலம். அடுத்ததாக மீகால ஒரு வசனத்தை எடுத்து போட்டு கர்த்தர் அங்க அமனமாக நடந்தார் சவுண்ட் கொடுத்தாரு. மீகா 1:7 வசனம் வரைக்கும் அங்கே கர்த்தர் சொல்லிவிட்டு இங்க 8ஆம் வசனம் யார் சொல்றான்னா, மீகா என்கிற தீர்க்கதரிசி இது நிமித்தம் நான் புலம்பி அலறுவேன். எது கர்த்தர் சொன்னாரு, எது தீர்க்கதரிசி சொன்னாரு உங்களுக்கு விளங்கல, அவ்வளவுதான். அந்த இடத்துல அங்க கர்த்தர் நான் அங்க அம்மனமன் சொன்னார் சொல்லல. அப்படி அங்கே தீர்க்கதரிசி அந்த அவளை நினைத்து அந்த தேசத்துக்கு வருகிற தண்டனை நினைத்து தான் அப்படி இருக்க போவதாகவும் என்று ஆந்தேப்போ அவன் அழுகிறதாகவும் சொன்ன. கர்த்தர் சொல்லல அப்படி இருக்காருன்னு சொல்லி. ஆகவே எது கர்த்தருடைய வார்த்தை, எது தீர்க்கதரிசியின் வார்த்தை என்பதிலே பிரித்து உங்களுக்கு புரிந்து கொள்ளாததுடைய நிலை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய புஸ்தகத்தில் அப்படி இல்லை, கர்த்தர் அம்மனமாய் நடந்தார் என்பதற்கு இந்த ஆதாரம் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து பாத்தீங்கன்னா சொல்லுங்களேன், அதாவது இந்த மீகா விஷயத்துல சொன்னோம், அம்மனமா கடவுள் ஓடினாரு. கடவுளா அப்படியே ஓடுவாரு? தீர்க்கதரிசி தானே ஓடினாரு. விளக்கத்தை பாருங்க, எப்படி எவ்வளவு பெரிய கேவலம் பாத்தீங்களா? தீர்க்கதரிசி என்ன மாதிரி ஆக்கி வச்சிருக்கீங்க? உங்க வீட்டுல கக்கூஸ் கழுவனோட மோசமா சித்தரிச்சு வச்சிருக்கீங்களா? தீர்க்கதரிசி என்னமா இப்படியா கேவலப்படுத்துவீங்க? பதில் சொல்லுங்க. மீகால கடவுள் அம்மனமா போனாருன்னு சொல்லி அதுல கடவுள் போனதா தான் இருக்கு. நீங்க பொய்யா சொல்றீங்க, தீர்க்கதரிசி தான் போனாருன்னு. கடவுள் போனாருன்னு சொன்னா கேவலம் என்பதற்காக, தீர்க்கதரிசி போனாலும் கேவலம் தானே, அதுக்காக தான் நீங்க சொல்ற மாதிரியே வச்சுக்கிருவோம். அதுவும் கேவலமா இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டா கடவுள் என்றதை ஒத்துக்கிட்டாங்களாம். நம்ம எங்கிட்ட ஒத்துக்கிட்டோம், அதுலயும் அவங்க இவ்வளவு வீக்கா இருக்கிறத பாக்குறோம்.